வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். நித்யா கணபதி கேமிங் அஃபிஷியல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூஸ் இந்த கேமை வந்து எல்லோரும் அழிச்சு தோச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த கேம் போடணுன்னே தோணுச்சு. சரி இப்போ வாங்க சட்டு புட்டுன்னு விளாடலாம். ஸ்டோரி மோட் டே 1 என்ன நடக்குதுன்னா அதே கேம் தான். ஃபோன் இருக்குது. ஹலோ நம்ம பேசுகிறோம். இது யார்? ஹே கிட், நம்ம ஓனருங்க. இட்ஸ் மைக்கிள், யுவர் ஓனர். ஜஸ்ட் வாண்டட் டு சே குட் லக் ஆன் யுவர் ஃபர்ஸ்ட் இயர். நான் தான் அவனோட ஓனரு. இங்கே நான் உனக்கு குட் லக் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்றது. அப்போ போன வாட்டி வேலை செஞ்சவன் ரொம்ப நாள் வேலை செய்யலை. மேலே நம்பிக்கை இருக்குது நீ ரொம்ப நாள் வேலை செய்வேன்னு. அவன் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் ஆக்ட் பண்ணான், நடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாகவே பண்ணிக்கிட்டு இருந்தான் எல்லாத்தையும். அவன் வேலையிலேருந்து நிற்கிற வரைக்கும் ஒரே ஸ்ட்ரேஞ்சாக பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்த்ததே இல்லை. ஈவன் லெஃப்ட் சம் நோட்ஸ் ஆன் தி வால்ஸ். அவன் அதுக்கப்புறம் அது செவரில் சில நோட்ஸு கூட விட்டுட்டு போயிருந்தான். அதெல்லாம் காமிக்காத, அதெல்லாம் விட்டுரு. நீட் ஹெல்ப் வித் எனி ரெசிபியில் உனக்கு எதனா ஹெல்ப் இருந்தால் உடனே அங்கே குக் புக் இருக்கும் டேபிளில், அதை செக் பண்ணிக்கோ. அண்ட் இஃப் யூ நீட் எனி இன்க்ரீடியன்ட் தேர் இஸ் ஆல்வேஸ் மோர் இன் த ஸ்டோரேஜ். இங்கே ஆனால் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையாக இருந்தால் ஸ்டோரேஜ் இருக்குது, அங்கே எப்போவுமே ஹெவியாக இருக்கும். அந்த சைடு இருக்குல்ல, அதுதான். வி க்ளோஸ் அட் 12. ஓமைகா, நைட்டு 12 மணிக்கு தான் மூடுவானுங்களாம். கதவை லாக் பண்ணுறதுக்கு மறந்துடாத அப்படின்றாரு. சரி ரைட்டு, குட் லக் சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் எப்படின்னு நல்லா அமையாது நாள், அது தெரிஞ்ச விஷயமா. இருங்க இந்த ரெஸ்ட் இன்னும் சாமாங்க விட்டு போயிருக்கான். அவன் என் வீட்டுக்கு என்னை ஃபாலோ பண்ணி வரா மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றான். இது கஸ்டமர் வந்துட்டாங்க. இங்கே சுற்றி பார்க்கலையா? நீ புது ஆளாக தான் இருக்கணும். I didn't usually go alone at night this week, but I am hungry. நான் வெளியே வரமாட்டேன், பட் ஆனால் எனக்கு எப்பவுமே நைட் ஆனால் வெளியே வரமாட்டேன். ஆனால் இது பசிச்சுது, ஆனால் தான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு ஹாட் டாக் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஹாட் டாக் எப்படி செய்கிறது? ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணணும், இதை எடுத்துகிட்டு போய் அந்த அடுப்பில் வைக்கணும். அப்புறமா இதை எடுத்து அந்த ப்ரெட்டில் வைக்கணும். ப்ரெட்டில் வச்சுட்டு அங்கே சாஸ் கேட்குறாங்கன்னா போடணுமா? ஓகே தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு இந்த பன்னு எடுத்து வச்சிரு. ஐயோ, இப்போ அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியல ப்ரோ. இருங்க, செட்டிங்ஸ் அங்கே இருக்குது. இதில் செட்டிங்ஸ் அங்கேன்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இங்கே தான் இருக்குது அந்த சாசேஜ் பாக்கெட்டு. இதை எடுத்து உள்ளே போடு. இப்போது இந்த கதவை க்ளோஸ். இதை எடுத்து இதை வச்சு கட்டி இதாக இருக்கு பாருங்களா. இப்போ அப்படியே த்ரோ அடிக்கலாம் பாருங்களேன். த்ரோ ஒரே ஒரு சாசேஜ் இந்த தரையில் விழுந்து ஆட்டது எடுக்க போடுவோம். ரெடி ஏற்கனவே ரெடியாக தான் இருக்குது. ரா சாசேஜ் குக்குலி சாசேஜ் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்துடலாம். குக்குலி சாசேஜ் ஆகிடுச்சு. போய் எடுத்து அந்த பன்னில் வச்சுட்டு அங்கே என்ன கேட்டாங்களா? எதுவும் கேட்கல, எடுத்து அப்படியே கொடுத்துடலாம். ரொம்ப சூப்பர், தேங்க்யூ ஸோ மச், இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது அப்படின்றாங்க. உங்களோட சேஞ்சை நீங்களே வச்சுக்கோங்க. அப்போ மொதல் கஸ்டமரே சேஞ்சு நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்களே, சூப்பரையா. இது அடுத்த கஸ்டமர் வர வரைக்கும் வேறு நோட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா
அவன் நிறைய நோட்ஸ் வச்சுட்டு போனான் அப்படின்னு சொன்னார் நம்ம ஓனர். ஹே மேன், எனக்கு ஒரு பர்கர் சீஸ் வச்சு தெரியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே ரொம்ப ஸ்டைலிஷ்னு எனக்கு சீஸோடு வேணும். நீங்கள் பர்கர் ஃபஸ்ட்டு பன் எடுத்து வச்சுருங்க, அப்புறம் அதுக்கு தனியாக போடணும். ஸோ இங்கே தான் அந்த பேட்டி இருக்கணும், கீழே இருக்கு பர்கர் பேட்டி. ரெண்டே தான் இருக்கு. சரி இங்கே ஒரு நோட் வச்சுட்டு போயிருக்கான். அவங்கள பார்த்து ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு. என்னால் இங்கே இது மேலே என்னால் வேலை செய்ய முடியல. ஐயோ அப்படி பர்கர் கொஞ்சம் விட்டுருந்தா அப்புறம் இது ஆகிட்டு மக்கள் சீசனோட இருக்கு. அது இங்கே தான் இருக்கா இது கம்மியலா என்னடா எல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதுலேயே வச்சுருங்க. இது கரெக்டாக அதில் வாங்கி வச்சு அடிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக சோதான் இதை வேறு போடலாம். இல்லை இதை போடக்கூடாது அப்படியே எடுத்து வச்சுட்டு வந்துடணும். இந்தாங்க சார் உங்கள் பர்கர் வச்சு. ஓ என்னோட உயிரையை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னோட மாதிரியே தான் இருக்கீங்க அப்படின்றாங்க. புரியலையே. இந்தாங்க வச்சுக்கோ அப்படின்ட்டு போகிறேன். இதில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு வச்சுருக்கேன்றான். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், முதல் நாள் நீட்டு எல்லாம் டிப்பாக தரானுங்க. ஜாலியாக இருந்த பில் எடுத்துட்டு அடுத்து என்ன கேட்பானுங்களோ. இது ரெசிபி புக் எடுத்து பார்த்தோம். பீரு சோடாலாம் இருக்கா வச்சுட்டு அடுத்து டே 2ல் ஏதோ ஒன்று புதுசாக வரப்போகுது. இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், இவன் வந்து நம்மள்கிட்ட காசு கொடுக்காம எஸ்கேப் ஆகிடுவான். யூனிய பர்கர் அண்ட் ஹாட் டாக் ஹரியர் ஐ ஹேவ் பிளேசஸ் டு அதுங்க சீரன் தடான்றனால பையன் திருட்டு போயிடுவான். ஃபஸ்ட்டு பர்கர் பண்ணுங்க. இது ஹாட் டாக் ஒன்று விடணும். ஐயோ நல்ல வேலை இப்படிதாக ஆகுது தூங்கி போல. வேற என்ன கேட்டிருக்கானா சாஸ் ரைட்டா கெச்சப் எடுத்து போடு. யூஸ் இடாடே நீ திருட்டு போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சுனே திருட எனக்கு சேவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா. அங்கே இருக்கேன் நான், அங்கே இருக்கேன். வரைக்கும் நான் எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் சீக்கிரம் ஆகண்டா, ஏன்டா இவ்வளோ நேரம் ஆக்குற. ஐயோ கரெக்டாக நான் இப்போ போய் சரி ஓகே பன்னில் சாஸை ஊற்றி போன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ளே வந்துட்டான். சுற்றி ரெட் கலரில் வந்துடுது. தேங்க்ஸ் மேம், நீ தான் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னா. நீ ஒரு நல்ல வேலை செஞ்சுருக்க. என்ன பின்னாடி யாரும் நிற்கிறாங்க அப்படின்றான். திரும்பி பார்த்தா ஓடிடுவான். சொன்ன திருட்டு போயிடுவான். சரியான திருட்டு போவேன். அடுத்த வாட்டியும் வருவான். ஸோ இருங்க. கரண்ட்டு போயிடுச்சியா. இங்கே தான் இருக்குது பேக்கப்பு. ஸோ இதை டேர்ன் ஆன் பண்ணி விட்டா முடிஞ்சு. ஆஃப் ஆன மாதிரியே க்ளோஸில் தான் இருக்குது. ஓகே அடுத்த கஸ்டமர் வாங்க. அடி 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 நல்லா அடி. இங்கே போட்டு நல்லா அடி. என்னடா வேணும்? ஒரு ஹாட் டாக்கு வித் லெட்யூஸு வித் எப்போ கெச்சப்பா ஒரு குவாலிட்டி சோடா. இது ஃபஸ்ட்டு சோடா எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதான் ஈஸி. ஓ
ஒரு ஹாட் டாக். இது ஏங்க ஹாட் டாக்னு பேர் வச்சாங்க எனக்கு